கோயம்புத்தூர் சிபிஎம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் பானுமதி அம்மா அவர்கள் எஸ்ரா அவர்களினுடைய சஞ்சாரம் என்கின்ற நூல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆயக்கலைகள் 64 ஏக உணர்விக்கும் தோழி தூய உருப்பழிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பார் இங்கு வாராது இடர். அனைவருக்கும் வணக்கம். எஸ்ரா 100 இத்தகைய அரிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும், இந்நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும், எனது கருத்துரையை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற நூல் 2018ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரு எஸ்ரா அவர்களின் சஞ்சாரம் என்ற நூலாகும். எஸ்ரா அவர்கள் சாகித்ய அகாதமி சஞ்சாரம் இவ்வளவுக்கு பிறகு இந்நூலை பற்றி கருத்துரை, மதிப்புரை, அணிந்துரை என்று எதுவும் கிடையாது. ஆனால் இந்நூலில் நான் சஞ்சாரம் செய்த அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவே. முதலில் நூலை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இந்நூலின் அமைப்பு 34 அத்தியாயங்களை கொண்டு பகுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு ஊரின் பெயரை கொண்டிருப்பது ஒரு வித்தியாசமான சிறப்பு. இத்தகைய நூலில் ஒரு 4வர் குழு, இசையை சேர்ந்த இசை கச்சேரியில் இருக்கக்கூடிய 4வர் குழு இக்கதையின் முக்கிய மாந்தர்களாக கதை முழுவதும் வருகிறார்கள். அவற்றில் பக்ரி என்பவரும், மாணிக்கம் என்பவரும், பழனி தண்டவாணி என்பவரும் இருக்கிறார்கள். இவற்றில் நாதஸ்வரம் வாசிக்கும் நாதஸ்வர வித்வான்களாக இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். பம்பை, தவில் போன்ற துணை கருவிகளாக பழனி தண்டபாணியும், நாதஸ்வரம் வாசிப்பவர்களாக பக்கிரியும் ரத்தினமும் இருக்கிறார்கள். நாதஸ்வர கலைஞர்களாக இவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இக்குழு ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுதும் அவ்வூரில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவுகள் இவற்றை பற்றிய தொகுப்பே இந்த சஞ்சாரம் என்ற நூலாகும். முதலில் மூதூர் என்ற ஊரில் இந்த கதைக்களம் ஆரம்பிக்கப்படுகிறது. மூதூர் என்ற ஊர் பெயரும் அத்தியாயத்தின் பெயரும் மூதூர். மூதூர் என்றால் பழமையான ஊர். நாதஸ்வர கச்சேரி வாசிப்பதற்காக அங்கு செல்கிறார்கள். அங்கு சென்று நாதஸ்வரம் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த திருவிழாவில் கருப்புசாமிக்கு யார் வில்லெடுத்து கொடுப்பது என்று இரு ஊரார்களிடையே ஏற்றத்தாழ்வு மற்றும் சாதிய பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையில் பக்கிரி இவரை எதிர்த்து பேசுவதால் அந்த ஊர் தலைவர்களும் இவனை அடித்து விடுகிறார்கள். இவனை அடித்து போட்டது மட்டுமல்லாமல் கட்டி போட்டு விடுகிறார்கள். கட்டி போட்டு விடுவதனால் பூசாரி இரவில் வந்து அவர்களை விடுவிக்கிறார். பழனியும் தண்டபாணியும் இதற்கு பயந்து ஓடிவிடுகிறார்கள். ரத்தினமும் பக்கிரியும் தப்பித்து பிழைத்து போய்கொண்டிருக்கும் பொழுது பக்கிரி தனது தன்மானம் தாங்காமல், ரோசம் தாங்காமல் அந்த ஊர் கோயிலுக்கு பந்தலுக்கு தீ வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். இவர்கள் தப்பித்து செல்வதுதான் இங்கு ஊராக சென்று மறைந்து வாழ்வதுதான் கதையாகவும், அந்த ஊருக்கு செல்லும் பொழுதெல்லாம் பல்வேறு நினைவுகளும் நிகழ்வுகளும் கதையாக்கமாக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த ஊரின் தலைப்பாக அரட்டான். இந்த அத்தியாயத்தில் மாலிகாபூர் படையெடுத்து வந்ததை பற்றிய செய்தி, சரித்திர செய்தி கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சிவன் கோயிலின் சிறப்பை பற்றி ஒரு கைதேர்ந்த கட்டிடக்கலை கலைஞர் போல குறிப்பிடுகிறார். அதாவது கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. கம்பரை பத்தி சொல்லும் பொழுது அவர் இந்த கலைகள் எல்லாம் இல்லாமலே, தெரியாமலே, ஆனால் அந்த கலைகளை பற்றி மிகச்சிறப்பாக விவரித்திருக்கிறார் என்று கூறுவார்கள். அந்த வகையில் சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் மிக அழகாக எஸ்ரா அவர்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் லட்சையா என்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். லட்சையா என்பவர் இந்த மாலிகப்பூர் படையெடுப்பின் பொழுது எல்லோரும் ஊரை காலி செய்து செல்கிறார்கள். ஆனால் லட்சையா மற்றும் செல்வதில்லை. அவர் ஒரு நாதஸ்வர கலைஞர். அவர் கையில் வைத்திருப்பது கல் நாதஸ்வரம் என்று குறிப்பிடுகிறார். கல்லால் செய்யப்பட்டது. அவர் அந்த நாதஸ்வரத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மாலிகாபூர் இவ்வளவு ஒரு இசை மனதை மயக்குகிறதே, இது என்ன இசையாக இருக்கும் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் லட்சையாவை பார்த்து இந்த இசையை பற்றி கூறினார். நீ வாசித்தார், இந்த இசைக்கு மயங்கினால்
நான் இங்க இருக்கக்கூடிய கருவூலங்களை கொள்ளையடிப்பதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். லட்சையாவும் அந்த இசைக்கருவியை நாதஸ்வர கருவியினால் வாசித்து அந்த இசையினால் கல் யானையின் காதினை அசைப்பதாக ஒரு கதை குறிப்பிடுகிறார் எஸ்ரா அவர்கள். இதனால் மாலிக் கபூர் அவரையும் கூட அழைத்துக் கொண்டு அந்த லட்சையாவையும் அழைத்துக் கொண்டு வடநாடு செல்கிறார். அப்படி அவர் வடநாடு செல்லும் பொழுது அந்த இசையை கேட்டு கேட்டு மனதோடு விளையாடினான் என்று அந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். மனதோடு விளையாட செய்ய முடியும் இசையினால். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டினை செய்து மாலிக் கபூர் கில்ஜியே கொன்று விடுவதாகவும் அதனால் மாலிக் கபூர் இறந்து விடுவதாகவும் மனதில் அவர் குழப்பம் ஏற்படுத்திக் கொள்வதாகவும் ஒரு கதை சொல்லி அதனால் ஹக்கீம் அவர்கள் அந்த நாதஸ்வர கலைஞரை நாடு கடத்தி அவரையும் கொன்று விடுவதாகும். இதனால் ஒரு சிறு செய்தியாக வடநாட்டில் நாதஸ்வர கலை வளரவே இல்லை, நாதஸ்வர கலைஞர்கள் வடநாட்டில் இல்லை என்று ஒரு குறிப்பை குறிப்பிடுகிறார். அடுத்தது கரிச்சகுளம் என்று ஊரோடிகள் என்ற பறவைகள் வருவதாகவும் அந்த பறவைகள் தினமும் ஒவ்வொரு பருவ காலத்திலும் மண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா என்று ஊர்க்காரர்களை கேட்கும் பொழுது ஊர்க்காரர்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவமாக மண்தான் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது விவசாயத்தினால் அவர்கள் நல்ல பலனை அடைந்த பிறகு செல்வ செழிப்பான பிறகு வழக்கப்படி மக்கள் செல்வ செழிப்பானவிடம் மனது மாறுவார்கள் இல்லையா, அந்த கர்வத்திலும் அந்த மன மாற்றத்திலும் அந்த சௌகரியத்திலும் அவர்கள் ஊரோடிகளை வழக்கப்படி கண்டுகொள்ளவில்லை. உயர்ந்த பிறகு உயர்த்தியவர்களை கண்டுகொள்வதில்லை என்பது போல ஊரோடிகள் என்ற பறவைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. மறுபடியும் மண் வேண்டுமா பொன் வேண்டுமா என்று கேட்க பொழுது பொன் வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதனால் அந்த ஊரில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது, மழை பெய்யவில்லை, விவசாயம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அந்த பறவைகள் எல்லாம் இறந்து விடுகிறது. ஒரே ஒரு பறவை மட்டும் மிச்சம் இருந்து இன்னும் மண் வேண்டுமா பொன் வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒரு கதை கரிச்சான் படத்தில் கூறப்படுகிறது. அடுத்தது உரங்காப்பட்டி என்ற ஊர் அத்தியாயத்தை பற்றி கூறும் பொழுது நாதஸ்வர கலைஞர் ஒருவரை சாதியினால் மறுத்து, இந்த இடத்துல நாதஸ்வர கலைஞர்கள் சாதியை பற்றி குறிப்பிடுகிறார் எஸ்ரா அவர்கள். சாதியினால் கீழ் ஜாதி என்பதனால் அவர் அந்த ஊரை தேடி வரும் பொழுது அந்த ஊரில் இருப்பவர்கள் ஒருவாய் தண்ணீர் கூட கொடுக்காமல் அவர் இறந்து விடுவதாகவும் பிறகு அந்த நாதஸ்வரம் இசைக்கருவி கல்கருவி மண்ணில் புதைந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு வாலம் என்பவனால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆட்டிடையனால் கண்டுபிடிக்கப்பட்டு அவனால் அந்த இசை மறுபடியும் வழிந்தோடுவதாக உரங்காப்பட்டி என்ற ஊரை பற்றி குறிப்பிடுகிறார். அடுத்தது அப்புறம் அந்த ஊர் செழித்து விடுவதாகவும் கூறுகிறார். இசையினால் அந்த ஊர் செழித்து விடுவதாக கூறுகிறார். கரிசல் மண் மனதை பூக்க வைக்கும், ஊரை பூக்க வைக்கும் என்று கரிசல் மண்ணை பற்றி இந்த இடத்தில் அழகாக குறிப்பிடுகிறார். அடுத்தது ஓதியூர் என்று குறிப்பிடும் பொழுது இவ்வூர் கரிசல் நிலத்தின் சிறப்பை கூறுகிறது. கதை பூரா கரிசல் பற்றின ஒரு சிறப்பையே அவர் சொல்லிட்டு வர்றாரு. மக்களுக்கு இந்த ஊர் மக்களுக்கு வெயில் ரொம்ப பிடிக்குமா, அதனால இவ்வூரின் தகப்பன் சூரியன் என்று குறிப்பிடுகிறார். குழந்தைகளை சூரியனில் காண்பித்துத்தான் வளர்ப்பதாகவும் குறிப்பிடுகிறார். இந்த ஊரில் முக்கிய குறிப்பாக இன்னொன்று கூறுகிறார், இந்த ஊரில் மழை நின்று பெய்யக்கூடாது, அப்படியே சென்று விட வேண்டும், நின்று பெய்தால் வெள்ளம் வந்துவிடும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த ஊர்ல ஒரு திருடன் திருட வர்றாராம். அப்படி திருட வரும் பொழுது அவரை அந்த திருடனை பிடித்து கட்டி வைத்து என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கூறும் பொழுது அந்த ஊர் முதிய பெண்மணி ஒருத்தி கூறுகிறார், நாங்கள் அந்த காலத்தில் ஏழூர் உணவு சாப்பாடு கொடுப்போம் என்று 7 வீடு, அதாவது 7 வகையான சாப்பாடு கொடுப்போம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு 7 வகையான சாப்பாடு 7 நாட்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. முதல் நாள் கஞ்சி வருகிறது, சாப்பாடு வருகிறது, ஊறுகாய் வருகிறது, எல்லாவற்றையும் 7 சாப்பாடு கம்பு சோளம் என்று விதவிதமாக சாப்பிடுகிறான் திருடன். 2வது நாளும் அருந்துகிறான். 3வது நாள் உண்ண முடியவில்லை. மனதும் இடம் கொடுக்கவில்லை, வயரும் இடம் கொடுக்கவில்லை, உடலும் இடம் கொடுக்கவில்லை. என்ன காரணம் என்றால் நாம விதவிதமா சாப்பிடுறோமே, இங்க திருட நம்ம குடும்பம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சு அவனுக்கு உள்ள இறங்கல. 2வது முகத்தில் அடித்த மாதிரி அந்த 7 வகையான சாப்பாடு ஒரே மாதிரி 7 நாள் அவனால் உண்ண முடியவில்லை. இதுவே ஒரு தண்டனையாக இருக்கிறது. அவன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூற அந்த முதிய பெண்மணி அவனை மன்னித்து உணவு தானியங்கள் கொடுத்து அனுப்புவதாக கூறப்படுகிறது. இந்த ஊரில் கண்ணுசாமி என்பவர் ஒரு சிறந்த ஒரு வாத்திய இசை கலைஞர் இருப்பதாக அவர் அறிமுகப்படுத்துகிறார். பல்வேறு வாத்திய இசை கலைஞர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். நாதஸ்வர கலைஞர்களை பற்றி அதில் கண்ணுசாமி ஒருவர். அவர் மிகவும் வித்தியாசமானவராக இருப்பதாக குறிப்பிடுகிறார். அவர் இசை பற்றி குறிப்பிடுவது அவர் இசைக்கலைஞராக இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, யார் கூப்பிட்டாலும் ஜமீன்தாரே கூப்பிட்டாலும் திருமணத்துக்கெல்லாம் போக மாட்டாரு. ஆனா அவருடைய
கூட வாசித்துக் கொண்டிருந்தவர் அழைக்காமலேயே அவர் ஏன் அழைக்கலைன்னா, இவர் அழைச்சு இவருக்கு கொடுக்காட்டி பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இவருடைய இசையை கேட்பதற்காக வரும் மக்களுக்கு சாப்பாடு போட வேண்டுமே என்ற வசதி இல்லாதனால் இவரை அழைக்காமல் விட்டு விடுகிறார். இவருடன் கூட வாசிப்பவர். ஆனால் அதை அறிந்து கொண்டு அவர் அழைக்காமலேயே அந்த திருமணத்திற்கு சென்று இலவசமாக வாசித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் செருப்பு தைக்கும் தொழிலாளியான கருப்புசாமிக்கு மிக வித்தியாசமாக இந்த நாதஸ்வர இசையை கற்றுக் கொடுத்து அவர் ஊரிலிருந்து தள்ளி வைக்கப்படுவதாகவும் இந்த ஓதியூர் பற்றிய ஒரு கருத்தினை குறிப்பிடுகிறார். அடுத்து மருதூர் என்ற இடத்தில் இந்த ஊர் மடத்தில் தான், அதாவது இப்பெல்லாம் மடத்துல எல்லாம் தங்கி இலவசமா சாப்பாடு போட்டு இலவசமா பள்ளி பாடங்கள் செய்யுள்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கியம் காவியம் எல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா, திருவாரூர் மடம் எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இந்த மடத்துல மருதூர் மடத்துல தங்கி இலவசமாக ஏழை மாணவர்களுக்கு உணவிட்டு இசையை கற்றுக் கொடுத்த மிக பாரம்பரியம் மிக்க செய்தி இதில் கூறப்படுகிறது. எப்படி ஒரு மாணவர்களுக்கு பாடம் வரலாம், கல்வி வராம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், எவ்வளவோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது இசையில் லயித்த மாணவர்களுக்கு, இசை ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு இந்த மாதிரி மடங்கள் தான் உதவியாக இருந்தன. சாப்பாடு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து தங்குவதற்கு இடம் கொடுத்து இசையையும் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் இந்த இசையின் மேன்மையும் அந்த கால மக்களின் மேன்மையை பற்றி என்ன சொல்வது. அப்படிப்பட்ட இங்குதான் நமது கதையின் நாயகனாக பக்கிரி தங்கியிருந்து ராகவையா என்பவரிடம் இசை பயின்று வருகிறார். அப்படி அவர் பயின்று வரும் பொழுது அவர் நாதஸ்வரம் என்பது, அந்த ராகவையா சொல்கிறார், நாதஸ்வரம் என்பது ஒரு அசுர வாத்தியம், இது ஒரு யானை போன்றது. யானை போன்றது எப்படி என்றால், யானை எப்பொழுதுமே அன்புக்குத்தான் கட்டுப்படும், பயங்காட்டினா அது கட்டுப்படாது. அதே மாதிரிதான் இந்த நாதசுரம் என்பது. நாங்கள் ராகங்களை பற்றியும் விளக்கங்களை பற்றியும் தான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய முடியும். இதை எப்படி வெளிப்படுத்துவது என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று ராகவையா குறிப்பிடுவதாக குறிப்பிட்டார். இங்க சாமிநாதன் என்பவர் தனி கச்சேரி செய்வதாக, நாதஸ்வரம் என்பது ஒரு கூட வாசிக்கக்கூடிய ஒரு இணை கருவியாக தான் இருந்திருக்கு. ஆனா தனி கச்சேரி செய்வதாகவும் இங்கு குறிப்பிடப்படுகிறது. ஒரு தாசிகுல பெண்களோடு வாசிப்பதற்காக, அதாவது தாசிகுலம் என்றால் அவர்கள் நாட்டியம், கோயிலில் நாட்டியம் ஆடும் பொழுது நாதஸ்வரம் வாசிப்பது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுதே இதை மாற்றி அமைத்து சாமிநாதன் என்பவர் அந்த தாசி பெண்ணிடம், கமலம் என்பவளிடம் சவால் விடுகிறார். அவள் சொல்கிறாள், நாங்கள் ஆடவில்லை என்றால் உங்கள் இசை கச்சேரியை யார் பார்ப்பார்கள் என்று சபதம் செய்கிறார். ஆனால் சாமிநாதன் சிறப்பாக வாசித்து அன்றிலிருந்து தனி கச்சேரி என்பதை செய்து அந்த கமலாம்மாள் என்பவள் வணங்கி மன்னிப்பு கேட்பதாக இந்த மருதூரில் கூறப்படுகிறது. இதை ராகவையா கூறுவதாக கூறப்படுகிறது. ஆனா அந்த சாமிநாதன் என்பவரும் என்ன செய்கிறார் என்றால், ஒரு இதுக்கு மேல போனோடனே, புகழ் பெற்ற உடனே அந்த புகழின் போதையில் நன்றாக குடித்து விட்டு இஷ்டம் இருந்தால் போய் வாசிப்பார், இல்லாவிட்டால் வாசிக்க மாட்டார். இதை ஒரு குற்றமாகவோ குறையாகவோ இசை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் குடித்துவிட்டு வாசிக்கவில்லை என்றால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அவர் குடித்துவிட்டு வாசிக்கவில்லை என்று கோபமோ குற்றமோ தண்டனையோ எதுவும் கிடையாது. இது அந்த காலத்தில் ஒரு நடைமுறையாகவே இருந்து வந்துள்ளது. அடுத்ததாக அருப்புக்கோட்டை என்ற ஊரில் பற்றி சொல்லும் பொழுது, தேர்தலுக்காக தேர்தலுக்கு வாசிக்க சென்றால் எப்படி இருக்கும்? தேர்தலுக்கு போனால் தேர்தலுக்காக செலவு செய்பவர்கள் என்றுமே முழு செலவையும் செய்வதில்லை, பணத்தை கொடுத்து விடுவதில்லை. இன்றளவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தேர்தலுக்காக வாசிக்க சென்ற பொழுது அவர்கள் சரியாக வாசிக்கவில்லை, வாசிக்க சொன்ன நேரத்திற்கு வரவில்லை, நிறைய நேரம் வாசிக்கவில்லை என்ற பல குறைகளை கூறி பணம் கொடுக்காமல் ஏமாற்றிவிடும் கதையினை குறிப்பிடுகிறார். அடுத்தது சித்தேரி என்ற ஊரை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஆங்கிலேயர் ரிச்சர்ட்ஸ் என்பவன் தான் நாதஸ்வர இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டு மடத்தில் தங்கி கற்றுக்கொள்வதாகவும், அதே சமயத்தில் சீவேலி என்ற 100 விதமான சீவேலிகள் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அதில் 1-2 தான் நமக்கு சரிப்படும் என்ற செய்தியும், சீவேலி எப்படி தயாரிக்கப்படுகிறது என்ற அரிய செய்திகளையும் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். ஆங்கிலேயர் இசை ஆர்வத்தினால்
இசை கற்றுக்கொள்வதும் ஆய்விற்காக வந்திருப்பதும், பின்னர் அந்த ஆய்வு பாதியில் நின்று இசை கற்றுக்கொள்வதும் பாதியில் நின்று அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை, ஏழை பெண்மணியை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டதாகவும், அந்த மடத்திலிருந்து அவர்கள் அவனை நீக்கிவிட்டதாகவும், ஒரு அழகிய இசை கருவியினை கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவன் தடுக்கப்படும் செய்தியும் எஸ்ரா அவர்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இந்த இடத்தில் கூறப்படுகிறது. அடுத்தது, பக்கிரியின் அக்கா வீட்டிற்கு கொடுமிடிக்கு செல்கிறார். இந்த கதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. போலீஸ்காரர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பக்கிரி வைத்த தீயினால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதை ஒரு பகையாக எடுத்துக்கொண்டு 2 ஊர்க்காரர்களும் முன்பகையை தீர்த்துக் கொள்கிறார்கள். வட்டிக்கு பணம் வாங்குபவர், பணம் கொடுக்காமல் ஏமாற்றியவர், முன்பகை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் கொன்று விடுகிறார்கள். இதனால் குற்றம் பெரிதாகி விடுகிறது. அடுத்தது, கொடுமுடியிலேயே மறுபடியும் 2-3 இடத்துல கதை சுற்றுவதாக, பக்கிரியினுடைய அக்கா வீட்டில் இருந்து கொண்டு பக்கிரி நினைப்பதாக கூறுவதால் கொடுமுடி என்ற தலைப்பை இருக்கிறது. இதில் பக்கிரி பனங்குளத்துல நீண்ட நாளைக்கு பிறகு அந்த பிரச்சனை நீண்டிட்டே இருக்கிறத சொல்றாங்க. அப்புறம் கொடுமுடியில் இருக்கும் பொழுது சிகரெட் அட்டை சேகரிப்பதும், தனது நண்பர்களுடன் சின்ன வயதில் சிகரெட் அட்டை சேகரிக்கும் கதையை பற்றி மிக அழகாக குறிப்பிடுகிறார். இதற்காக வீட்டிலிருந்து தங்கையின் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு மாறி போவது, அங்க இருக்கக்கூடிய ஒரு பாம்பாட்டி அந்த பணத்தை திருடிக் கொள்வதும், அதே சமயத்தில் அங்கிருந்த ஊரில் இருக்கக்கூடிய இதே போன்ற மகனை தொலைத்த ஒரு போலீஸ்காரர் அந்த 2 குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவதாகவும், அவர்களுக்கு சிகரெட் அட்டைகள் வாங்கி கொடுப்பதாகவும் மிக சுவாரஸ்யமான செய்திகளை குறிப்பிடுகிறார். ரோத்மான்ஸ் என்ற சிகரெட் அட்டை, வெளிநாட்டு அட்டை கிடைத்ததை பெருமையாக கொண்டு வந்து தனது நண்பனிடம் காண்பிக்க அவன் மிக மிக ஒரு கொடிய செயலாக அந்த அட்டையை கிழித்து போட்டு விடுவதாகவும், அவனை அடிப்பதாகவும், குழந்தைகளுடைய கொடூர குணங்களையும் அந்த காலத்தில் இருந்ததே எஸ்ரா அவர்கள் சிறப்பாக சிறு வயது நிகழ்ச்சியாகவும் சிகரெட் அட்டை சேகரிக்கும் நிகழ்ச்சிகளையும் குறிப்பிடுகிறார். அடுத்தது, சென்னை, அதாவது லண்டன் போற மாதிரி சென்னையில இருந்துட்டு லண்டன், வெளிநாட்டு தில்லானா மோகனாம்பாள் கதை அப்படியே திரும்பவும் வருகிற மாதிரி லண்டன் செல்கிறார்கள். குளிரில் நடுங்குகிறார்கள். ரத்தினத்திற்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிறது. லட்சக்கணக்கில் பணம் செலவாகிவிட்டது என்று அவருக்கு பணம் கொடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். அங்கு போய் வாசித்தாலும் பர்த்டே பார்ட்டியில் வாசிக்கிறார்கள். அப்படி வாசிக்கும் பொழுது யாருமே அதை கேட்கவில்லை. சத்தத்தை குறைத்து வாசி, என்னுடைய நாய் பயந்து கொள்ளும் என்று கூறுவதாக நகைச்சுவையாகவும் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். நகைச்சுவையும் அங்கங்கே எஸ்ரா அவர்கள் கழுதை வாங்கும் கதைகளை எல்லாம் குறிப்பிடுகிறார். கழுதை வேலை செய்வதாகவும், அந்த ஏமாற்றி ஒருத்தர் மாயம் செய்து கழுதை வேலை செய்வது போல் கழுதையை விலைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குவதாகவும் குறிப்பிட்டு நகைச்சுவைகளையும் இங்கு பல இடங்களில் அள்ளி விடுகிறார். லண்டன் போய் விடுவதற்கு பேண்ட் ஷர்ட் தான் மிச்சம் என்று ரத்தினம் குறிப்பிடுவதாக கூறுவது நாம் அன்றாடம் பார்க்கக்கூடியதாக, இன்றளவும் நடக்கக்கூடியதாக திரைப்படங்களில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அடுத்தது, தன்னாசி என்று சோலையூரில் இருப்பவரை பற்றி குறிப்பிடுகிறார். இங்கும் தன்னாசி ஒழுங்கீனம் உள்ளவராக ஒரு நாதஸ்வர இசைக்கலைஞரை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் சிறு வயதிலிருந்தே கண் பார்வையற்றவராக இருக்கிறார். ஒரு தாசி பெண்ணிடம் நட்பு கொள்கிறார். அந்த தாசி பெண் இறந்து விடுகிறாள். அவள் இறந்து விட்ட பிறகும் அவளையே தேடி தாசி பெண்களிடம் செல்வதாகவும், அவர் கடைசி வரை இசையில் மிகுந்து இருந்தாலும் ஒழுக்க குறை உள்ளவர்களாக அவரை இசை மேதையாக அறிமுகப்படுத்துகிறார். அடுத்ததாக, சித்திரக்குடி என்ற ஊருக்கு போவதாகவும், அந்த ஊர் மாறி வேறொரு சித்திரக்குடிக்கு சென்று விட்டதாகவும், அங்கு போய் கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி அங்கு பஸ்ஸின் டாப்பில் உட்கார்ந்து தவிழையும் நாதஸ்வரத்தையும் எடுத்துக்கொண்டு மிகச் சிரமப்பட்டு பயணம் செய்து போனால், அவர்கள் சென்ற சித்திரக்குடி வேறு, அவர்கள் போக வேண்டிய சித்திரக்குடி வேறு என்று தெரிந்தாலும், அங்கிருப்பவர்கள் வந்தீர்கள், வாசித்து காட்டுங்கள் என்று சொல்ல நாதஸ்வரத்தை வாசித்து உணவிட்டு தங்கும் இடம் கொடுத்து மிக அன்பாகவும் எளிமையாகவும் அவர்கள் உபசரித்த கதையினையும் குறிப்பிடுகிறார்கள். இது மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. அவர்கள் போகும் பொழுது தானியங்கள், உணவு தானியங்கள் எல்லாம் கொடுப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அடுத்தது, திருச்சுழி என்ற ஊரில் ஊமை ஐயர் என்பவரை பற்றி மிக சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் குறிப்பிடுகிறார். ஊமை ஐயர் என்பவர் ஒரு சமையல்காரர். அவர் சமையல் செய்வது மட்டுமல்லாமல் மிகுந்த இசையில் ரசனை உடையவர். இசை கலைஞர்களை பற்றி குறிப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் எஸ்ரா அவர்கள் இசை ரசனை உள்ளவர்களை பற்றியும் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதற்றில் ஊமை ஐயரும் அவர் எப்படி என்றால், இசை அழகாக ரசிப்பார். முன்வரிசையில் அமர்ந்து
அவர் வாய் பேச மாட்டார், காது மட்டும் கேட்கும். ஆனால் யாராவது அவசரமாகவோ தவறாகவோ ரசனையின்றியோ வாசித்து விட்டால் மிக கோபமடைந்து சென்று விடுவார். அந்த மாதிரி ஒரு தடவை இருக்கும் பொழுது ஒரு வாசித்துக் கொண்ட எஸ்ராஸ் என்பவர் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் முன்வரிசையில் இருக்கிறார். இவன் என்ன முன்வரிசையிலிருந்து நம்மை எடை போடுவது என்று அவர் கர்வத்தினால் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் கோபப்பட்டு எழுந்து சென்று விடுகிறார். இவர் ஊமையர் சென்று விட்டாரே என்ற ரோஷத்தில் அவர் வந்தால்தான் வாசிப்பேன் என்று சொல்ல ஊர் தலைவர் போய் அவரை அழைத்துக் கொண்டு அமர வைக்கிறார். மறுபடியும் தவறாகவும் பிடிக்காமலும் வாசிக்கும் பொழுது கையில் இருந்த கழுதி விட்டையை எடுத்து அவரிடம் நீட்டுவதாக நகைச்சுவையாக கூறுகிறார். இப்படிப்பட்டவரிடம் நம்மளது வாசிப்பை காண்பிக்க வேண்டும் என்று நமது கதையின் நாயகன் பக்ரி அவர்கள் ஊமையர் வீட்டை தேடி சென்று விடுகிறார். அங்கு செல்லும் பொழுது அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஆனால் இவர் வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டதனால் அவர் ஆசைப்பட்டதனால் இவர் வாசித்தார். அவர் உடனடியாக முகத்தில் தெளிவும் பரிவும் வந்தது. அவர் எப்பவுமே சமையல் வேலையை கூட விட்டுட்டு போயிடுவாராமா. இந்த மாதிரி பாதியில கல்யாண சாப்பாடு செஞ்சுட்டு இருப்பாராமா. இசை கச்சேரி நாதசுரனா போயிடுவாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் பக்ரியினுடைய இசையை கேட்டு தெளிவுற்று பணம் கற்கண்டை கொடுத்ததாக குறிப்பிடுகிறார். இதில் இந்த சுவை அவருக்கு இருந்ததாக, அதாவது பக்ரியின் இசை நன்றாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி திருச்சுழி. அடுத்தது நடுக்கோட்டையை பற்றி குறிப்பிடுகிறார். நடுக்கோட்டையை பற்றி குறிப்பிடும் பொழுது அபு என்ற ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் நாதஸ்வர இசையில் மிகச்சிறப்பாக முன்னேறியதை பற்றியும் மிகச்சிறப்பாக இருந்ததை பற்றியும் இவர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். இவர் அதாவது 8 வித பயிற்சியை, அது நடேச கம்பர் என்பவரிடம் பயிற்சி விடும் பொழுது முழுமையான ஒரு பயிற்சியை 8 விதமான பயிற்சியை குறிப்பிடுகிறார். தத்தகாரம், தன்னகாரம், துத்தகாரம், அகாரம், வழுக்கல், அசைவு, பிர்கா, விரலடி என்ற நாதஸ்வரத்தில் எவ்வளவு வரிசையாக கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறைமை வழுவாமல் கற்றுக்கொண்டதாக அபு கூறுகிறார். அபு என்பவர் பையன் சிறு வயதாக இருக்கும் பொழுது போலியோவினால் கஷ்டப்பட்டு வீட்டில் அமர்ந்திருப்பவர். அவர் ஜன்னல் வழியாக அமர்ந்து கொண்டு எதிரில் உள்ள முருகன் கோயிலை பார்த்து கொண்டிருப்பார். அந்த முருகன் கோயிலில் இருந்து நாதஸ்வர இசை வருவதை கேட்டு கேட்டு அவருக்கு நாதஸ்வரம் வாசிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. கண்ணையா என்பவர் வாசிக்கிறார் என்பதை அறிந்து அவரிடம் செல்கிறார். நான் வாசிப்பதை கேட்டால் போதும் என்று தினமும் செல்கிறார். அந்த கோயிலுக்குள் எப்படி முஸ்லிம்களை அனுமதிப்பார்கள் என்று யோசிக்கும் பொழுது திருநீரை பூசிக்கொண்டு உள்ளே அமர்ந்து விடும், உன்னை யார் கண்டுகொள்ள போகிறார்கள் என்று எளிமையான ஒரு தீர்வை குறிப்பிடுகிறார். அந்த தீர்வை கேட்டுக்கொண்டு அந்த பையன் அங்கிருந்து வாசிப்பை கேட்டுக்கொண்டிருப்பதுடன் அவன் வாசிக்கவும் ஆசைப்பட வைக்கிறார் கண்ணையா. ஆனால் நாளடைவில் அந்த மதத்தினர் அதை எதிர்ப்பு கூற அவரை காரைக்கால் அனுப்பிவிடுகிறார்கள். அங்கு சென்று காரைக்காலிலும் அவர் முழுமையாக கற்றுக்கொள்கிறார். மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டு மிக உயர்வான நிலைக்கு மாற்று மதத்தவராய் இருந்தாலும் நாதஸ்வர கச்சேரியில் மிக சிறப்புடையவராக இருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களாகவும், இசை கச்சேரி எல்லோரும் முழுமையற்றிருந்தாலும் ஒரு சிலரே மிகவும் பலரால் அறியப்படுபவர்களாகவும் உலக புகழ் பெறுபவர்களாகவும் ஆகிறார்கள் என்ற செய்தியை எஸ்ரா அவர்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறார். அப்புறம் கரகாட்டக்காரர்களுக்கு நாரைக்குளத்துல போய் கரகாட்டக்காரர்கள் நிறைவு நிறைய சொல்லி நாரைக்குளத்தில் போய் கரகாட்டக்காரர்களுக்கு இலவசமாக வாசிப்பது, வேப்பங்குடியில் குன்னன் வீரன் சிலை என்ற சிலையை வெட்டியதற்காக அங்கு அடிபட்டு அங்கிருந்து தப்பித்து வருவது, அதே மாதிரி கல்யாணத்திற்கு வாசிக்க சென்று பணக்காரர்கள் வீட்டு கல்யாணத்தில் தமிழ்முறை கல்யாணம் என்ற ஒரு செய்தியை சொல்லி தமிழ்முறை கல்யாணத்தில் நாதஸ்வர கச்சேரிகள் இடம்பெறக்கூடாது என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக தொடுமாக்கல் என்ற இடத்திற்கு செல்வதற்காக நமது கதையின் நாயகன் பக்ரி என்பவர் செல்கிறார். அதற்கு முன்னரே இவர் பிரிந்து சென்று விடுகிறார். மாணிக்கம் அவர்கள் பிரிந்து சென்று ரத்தினம் அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார் பக்ரியிடம் சொல்லாமல். ஆனால் அவர் தொடுமாக்கல்லுக்கு செல்வதற்காக யானைப்பாகனிடம் பேசி மலை மேல் 10 நாள் தங்கியிருப்போம் என்று முடிவு செய்து கொண்டு போக நினைக்கிறார். ஆனால் 20 நாளும் முடிவதில்லை. ரத்தினம் தனது மனைவி பொய் சொல்லி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று வரவழைக்கிறார். அங்கும் போலீஸ் விடுகிறது. இங்கு பக்ரி தொடுமாக்கல் செல்வதற்காக அடுத்த நாள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கும் போலீஸ் விடுகிறது. இருவரையும் பிடித்துக் கொண்டு சென்று விடுகிறது. தவறு செய்தவர்கள் என்று இருந்தாலும் அவர்கள் அந்த தவறுக்குரிய தண்டனையை எங்கு சென்றாலும் மறைய முடியாது. அதை செய்துதான் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதாக கூறுகிறார். நிறைவாக இசைக்கலைஞர்களின் வாழ்க்கை மேடு பள்ளங்களை காண்பிக்கிறார்கள். சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வெகுமதிகள் கிடைக்கின்றன. அவர்கள் வாழ்க்கை செல்கின்றது.
திறமைசாலிகள் ஒரு சிலரே உயர உயர செல்கிறார்கள். முகம் தெரியாத திறமையுடையவர்கள் தெரியாமலே போய்விடுகிறார்கள் என்ற செய்தியையும் குறிப்பிடுகிறார்கள். என்னுடைய எண்ணமாக, சிறு எண்ணமாக, இத்தகைய ஒரு கச்சேரிகள், இத்தகைய ஒரு இசைக்கலைஞர்கள் மேலும் மேலும் வளர முடியாமல் பாதியிலேயே போவதற்கு அவர்களுடைய மாது என்ற ஒரு பழக்கம் இருக்குமோ என்று எனக்கு ஒரு சின்னதாக ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் குடிப்பதையும் பெண்களிடம் செல்வதையும் ஒரு ஒரு இயல்பாகவே கெஸ்ரா அவர்கள் கதை முழுவதும் கூறி செல்கிறார்கள். ஒருவேளை இந்த ஒழுங்கீனம் இல்லாமல் ஒழுக்க உயர்வாக இருந்திருந்தால் இத்தகைய இசைக்கலைஞர்களும் உயர்ந்திருப்பார்களோ என்பது எனது எண்ணமாக இருக்கிறது. நினைவுகளையும் நிகழ்வுகளையும் அழகான மலர்களாக தேர்ந்தெடுத்து மனமுள்ள கதம்ப மாலையாக்கி தொடங்கிய இடத்தில் மடித்து முடிச்சிட்டு இலக்கிய அன்னைக்கு மாலையாக அணிவிக்கிறார் எஸ்ரா அவர்கள் சஞ்சாரம் என்ற இந்த புதினத்தின் வாயிலாக. இந்த வாயிலில் எனக்கு இதன் வாயிலாக சஞ்சாரத்தில் சஞ்சாரம் செய்ய எனக்கு வாய்ப்பளித்த நிகழ்வாளர்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். அவர்கள் சொன்னது போல அது அந்த நாவலுக்குள் அவருடைய சஞ்சாரம் மிக அழகாக நாவலில் இருக்கக்கூடிய இசை தொடர்பான, இசை கலைஞர்கள் தொடர்பான இந்த பகுதிகள் எல்லாம் அழகாக எடுத்துரைத்து நிறைவாக தனது கருத்தையும் சொல்லி நிறைவு செய்திருக்கக்கூடிய பானுமதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.